سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். மரண நேரத்திலே அதே போன்று கபரிலே அவர்களிடத்திலே வானவர் வருவார். யாரிடத்திலே? ஸ்தரமாக இருந்தார் அல்லவா, ஈமானிலே இருந்தார் அல்லவா, என்னுடைய சாதாரண இச்சைகளுக்காக வேண்டி, சாதாரண சுகபோகங்களுக்காக வேண்டி நான் என்னுடைய ஈமானை விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லி யார் ஸ்தரமாக இருந்தார்களோ அவர்களிடத்திலே அவருடைய மரண நேரத்திலே வானவர்கள் வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் அஞ்சாதீர்கள். இந்த உலகத்துல நீங்க அனுபவிச்ச துன்பங்களுக்காக வேண்டி, ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி, அல்லது இன்ன பிற காரியங்களை நீங்கள் சந்தித்தீர்கள் அல்லவா, அதற்காக வேண்டி நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏன்னா நீங்க ஈமானிலே ஸ்தரமாக இருந்தீர்கள், உறுதியாக இருந்தீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்களது மனைவி மக்கள் நீங்கள் விட்டுட்டு வந்தா என்ன கஷ்டப்படுவாங்களோ என்றெல்லாம் நீங்கள் அஞ்சு கொண்டு இருக்க வேண்டாம். மனைவி மக்களை பற்றி நீங்க கவலைப்பட்டு கொண்டு நீங்கள் இருக்க வேண்டாம் என்று வானவர்கள் மரண நேரத்திலே அந்த ஈமானிலே உறுதியாக இருந்த அந்த அடியானுக்கு சொல்லுவார்கள், வலா தஹ்ஸனு, இன்னும் நீங்கள் கவலையும் பட வேண்டாம், அஞ்சமும் வேண்டாம், அல்லாஹ் பார்த்து கொள்ளுவான், நீங்கள் கவலையும் படாதீர்கள், அந்த கவலையை அல்லாஹ் அங்கே போக்கி வைப்பான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு சொல்றாங்க? ஸ்தரமாக ஈமானிலே இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிற ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, உங்களுக்கு சுமண வாக்களிக்கப்பட்டிருக்கு, இதோ அதை கொண்டு நீங்கள் மகிழுங்கள். உங்களுக்கு உங்க உலகத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கலையா, நீங்க நினைத்தது நடக்கலையா, பரவாயில்ல, ஈமான்ல இருந்தீங்கல்ல, அந்த ஈமானை கொண்டு இப்பொழுது நீங்கள் சுமணம் உங்களுக்கு சுப செய்தியாக சொல்லப்படுகிறது, நீங்கள் இப்பொழுது மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சுப செய்தி சொல்லுவார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம்.